Hey guys, கேக்குதா? செக் பண்ணிக்கோங்க. And at the same time screen visible இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. And அப்படியே thumbs up கொடுத்துருங்க பார்க்கலாம். Okay, awesome. Okay guys, so throughout the session எல்லாரும் ஒரே ஸ்பிரிட்டை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, நான் கேட்குற கேள்விக்கு thumbs up, thumbs down ரியாக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருங்க. அப்படி உங்களுக்கு ரியாக்ஷனோட ஐகான்ஸ் காட்டலன்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுற ஒரு பட்டன் இருக்கும், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் கிளியரா? பர்ஃபெக்ட். சரி ஓகே கைஸ், ஐ திங்க் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தட் ஷுட் பி பர்ஃபெக்ட். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், லைக் கொஷின்ஸ் இருக்குன்னா நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு Q&A செஷன் வரும், அதில் நான் கேட்பேன். அது வரைக்குமே லைக் மைக்ரோ கொஷின்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நானே வந்து அது கேட்டு உங்களுக்கு லைக் அக்ரி பண்ணுறீங்களா டிஸ்அக்ரி பண்ணுறீங்களா தம்ஸ் அப் ஆர் தம்ஸ் டவுன் கொடுத்து உங்களுக்கு நானே வந்து ஆன்சர் பண்ண வைப்பேன். ஓகேவா? சரி, இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் தம்ஸ் கொடுங்க பார்க்கலாம். Awesome, perfect. Everyone 4-5 தான் இருக்கு. ஓகே ஓகே, இப்போ நல்லா வந்திருக்கு. பர்ஃபெக்ட். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆசம். ஸோ வெல்கம் டு நேட்டிவாஸ் ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பக் பவுண்டி மெயினாக கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருன்னு பேசிக்கலாம், அதுக்கப்புறம் நான் என்ன டீச் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஆஸ் யூ கேன் see என் பேர் தீரஜ் குமார், ஆல்சோ நோன் ஆஸ் ஜியரட் வில்லன். தட்ஸ் மை இன்ஸ்டாகிராம் அண்ட் அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் அக்கௌண்ட்டோடைய லைக் ஐடி. ஓகே, அண்ட் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை CH சர்டிஃபிகேஷன்ஸ். நான் வந்து CH ப்ராக்டிகல்ஸ் அண்ட் CH தியரி வந்து ரொம்ப டாப் பர்ஃபார்மிங் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் CH மாஸ்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வேர்ல்டு வைட் டாப் 10ல் ரேங்க் பண்ணுவேன் ஆன் டேர்ம்ஸ் ஆஃப் CH மாஸ்டர். ஸோ தீஸ் ஆர் ஆன் மை குவாலிஃபிகேஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் நான் IIT குவஹாட்டியோட சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட் அண்ட் அலுமினியாக இருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாமல் நான் வந்து ஓவர் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இன் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட் அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் ஃபீல்ட். ஓகே, அண்ட் அதுவும் இல்லாமல் நான் வந்து மல்டிபிள் கம்பெனிஸோட CTOவாக இருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் ஆல்சோ மை ஓன் கம்பெனி அண்ட் ஐம் ரன்னிங் இட் ஆஸ் அ டேரக்டர். ஸோ பேசிக்லி ஐ பிலீவ் நான் வந்து ஒரு வெல் குவாலிஃபைடாக இருக்கேன் டு டீச் யூ அபவுட் பக் பவுண்டி. ஏன்னா லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பக் பவுண்டியில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்? சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது பக் பவுண்டின்னு என்னது அப்படின்னு கேட்கலாம். பக் பவுண்டிக்கும் முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக் பவுண்டி இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். நான் திருப்பியும் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் ரொம்ப பேசிக்ஸ் லைக் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லிட்டில் டிஃபிகல்ட். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அபவுட் பக் பவுண்டி. சரியா? நான் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் அட்லீஸ்ட் என்மேப், சப்டொமைன் எனுமரேஷன் அண்ட் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மாதிரி அட்டாக், அது மட்டும் இல்லாமல் OWASP டாப் 10 மாதிரி அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் அப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக் பவுண்டியில் தாராளமாக வரலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய பேசிக்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் பக் பவுண்டியில் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். பட் அதுக்குன்னு பக் பவுண்டியில் வந்து இதெல்லாம் சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு ஒன்றா கிராஜுவலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போகிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் பக் பவுண்டி? பக் பவுண்டிக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டி என்கிற மீனிங் வந்து பார்க்கலாமா? பவுண்டின்னு சொல்லும்போது இஃப் யூ ரிமெம்பர் ஷின்சான், டோரிமான் அந்த மாதிரி மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். லைக் ஜென்ரலாக மூவிஸில் சொல்கிறேன். கரெக்டாக? லைக் வாண்டட்னு சொல்லி அது கீழே வந்து ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. லைக் $10,000 ஆர் $20,000 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா தேட் இஸ் பவுண்டி. நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஃபேஸ் லெட்ஸே நோபிதாவோட ஃபேஸ்லேயே வாண்டட்னு எழுதிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன் பீஸ். ஓகே, லெட்ஸ் டேக் தேட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஒன் பீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட்னு இருக்குது. லெட்ஸே லூஃபியை வாண்டட்னு போட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் லூஃபியை போயிட்டு கிட்னாப் பண்ணுவீங்களோ ஆர் அவனை சாவடிக்கிறீங்களோ இல்லை உருட வைக்கிறீங்களோ, இட்ஸ் டோட்லி அப் டு யூ. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபைண்ட் லூஃபி. லூஃபி எங்கே இருக்கான், லூஃபி உங்கள் கையில் இருக்கானா அது போதும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காசு தராங்க. தட் இஸ் பவுண்டி. அண்ட் இதில் பாருங்களேன் இன்னொரு டேர்ம் இருக்குது பக். அப்போனா என்ன ப்ரோ, நான் காக்ரோச்சை பிடிச்சி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து காசு கிடைக்குமா? ஓகே, டெக்னிக்கலி அது வந்து கரெக்ட் தான். ரைட்? டெக்னிக்கலி லைக் பக் பவுண்டி அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரைட். பட் நாங்கள் வந்து இங்கே கம்ப்யூட்டர்ஸ் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் தட் இஸ் த ரீசன் இங்கே பக் டினோட் பண்ணுது டு அ சிஸ்டம் ஃபெயிலியர் ஆர் அ லாஜிக் ஃபெயிலியர். ஓகேவா? இஃப் யூ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் எவர் பக் இன் அ கம்ப்யூட்டர் வந்து என்னவா இருந்தது? யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாருக்கா தெரியுமா இந்த ஃபேக்ட்?
I guess yes, but still சில பேருக்கு தெரியலனா உங்களுக்கு சொல்லிடுறேன். Yeah, that is a very fun fact. ஏன் கம்ப்யூட்டர் மால் ஃபங்க்ஷன்ஸை ஆர் கம்ப்யூட்டர் லாஜிக் ஃபங்க்ஷன்ஸை வந்து பக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி ஏர்லி டேஸில் பைனரிஸ் அண்ட் மிஷின் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடிங் லைக் ஃபிசிக்கல் கோடிங் மாதிரி இருக்கும் அதெல்லாம். அண்ட் அதில் வந்து ஒரு பக்கு வந்தனால, லைக் லிட்ரலாக ஒரு பூச்சி வந்தனால அது வந்து மிஸ்ஃபங்க்ஷன் ஆனனால தான் அது வந்து அப்புறமா பக்குன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க, ரைட்? ஸோ இதுதான் ஒரு ரீசன். நாங்கள் அதுக்கப்புறம் கிராஜுவலாக அது பக்குன்னு சொல்லி அதுவே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அண்ட் தேட்ஸ் த ரீசன், ரைட்? ஸோ அந்த பூச்சியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்க போகுது. பட் எனிவேஸ், தெர் இஸ் அ டெஃபினேஷன் ஃபார் பக் பவுண்டி. நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் allow hackers to find bugs in their digital asset so the company can fix them before the public hear about them in order to prevent incidents of, ஓகேவா? பேசிக்கலி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேக்கர்ஸ் நாங்களே ஹையர் பண்ணி பக்கை கண்டுபிடிக்க வைப்போம். எதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற கெட்ட ஹேக்கர்ஸ் கண்டுபிடிக்கிறது முன்னாடி, இல்லைனா கம்பெனியோட இன்சல்ட் ஆகிறதுக்கே முன்னாடி. சரியா? ஸோ திஸ் இஸ் அ வெரி ஃபன் திங் டு சே, பட் திஸ் இஸ் ட்ரூ. கம்பெனிஸும் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க உங்கள் சிஸ்டம்குள்ளே இறங்கி ஹேக் பண்ணுறது ஆர் பக்ஸை கண்டுபிடிக்கிறது அண்ட் லைக் சிஸ்டம் லெவல் ஆக்சஸ்லாம் எடுக்கிறதுக்கு, ரைட்? ஸோ பக் பவுண்டி இதுதான். இப்போ இது பார்த்து இன்னும் கொஞ்சம் பேசலாம். பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ்னால் என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் பக் பவுண்டி ப்ரோக்ராம், அது பார்த்து பேசலாம். அதுக்கப்புறம் பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பக் பவுண்டி ப்ரோக்ராம் நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பேன். பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பேன். வாட் இஸ் அ ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கோடிங் இஸ் அ ப்ரோக்ராம், ரியா, தட்ஸ் ரைட். பட் ப்ரோக்ராம் அது தவிர எங்கே இருக்கலாம்? மேபி உங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சில பேர் வந்து ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இஃப் யூ ரிமெம்பர், லைக் ஏர்லி டேஸில் 5th 6th படிக்கும் போதெல்லாம் ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஆனுவல் ப்ரோக்ராம் சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆர்கனைஸ்டு பிளான், ஓகே, லைக் ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதுதான் ப்ரோக்ராம் நாங்கள் சொல்லுவோம். இதில் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிற பாருங்கள். பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. லைக் Tier 1 Tier 2, லைக் T1 T2 T3 ஸ்பிளிட் அப்ஸ் வச்சுருப்பாங்க, S1லேருந்து SZ வரைக்குமே. அண்ட் லைக் இன்ஸ்கோப் அண்ட் அவுட் ஸ்கோப் வச்சுருப்பாங்க, இன்ஸ்கோப் ஃபில்ட்ரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அண்ட் அந்த ரூல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூல்ஸ் யாரை ஃபாலோ பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் திங்ஸ், ஓகேவா, ரெஸ்பான்ஸ் டிஸ்க்ளோஷர் அண்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், ஓகேவா. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹேக்கர் வேணால் நாங்கள் வருவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் கன்வெர்ட் பண்ணும். அண்ட் தீஸ் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ் யூ ஷுட் ஃபாலோ, ரைட்? அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பக் பவுண்டி ப்ரோக்ராம் ஆஃபர்ஸ் மானிட்டரி ரிவார்ட்ஸ். மானிட்டரி ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது காசு தருவாங்க, ஓகேவா, லைக் மணி ரிவார்டாக தருவாங்க. தேட்ஸ் மானிட்டரி ரிவார்ட், ஓகேவா. மானிட்டைசேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்ல. தேட்ஸ் த பேசிக் திங், ரைட்? Okay, 2 ethical hackers for successfully discovering and reporting a vulnerability or a bug to the application and developers. Okay, so basically அதான் நான் சொன்னேன், ஒரு program and other things, right? ரொம்ப explain பண்ணேன். Now let's talk about what are the platforms we have. Platforms இங்கே சைடில் வந்து எல்லாமே எழுதியிருக்காங்க. பட் இன் ஷார்ட், HackerOne, Bugcrowd, Open Bug Bounty, Synack and SV Hack. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து வரும். பட் உங்களுக்கு இன்னொரு சின்ன சீக்ரெட் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் பக் பவுண்டி ஃபீல்டில் இறங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, பக் பவுண்டி ஃபீல்டில் இறங்க போகிறீங்கன்னா HackerOne, Bugcrowd இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா that's ரியலி கிரேட் பிளாட்ஃபார்ம்ஸ், ஓகேவா. பட் இந்த பிளாட்ஃபார்மில் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூடிய இன்னொரு 1000 பசங்க இருப்பாங்க ஆன் த சேம் ப்ரோக்ராம். நான் ப்ரோக்ராம் திருப்பியும் நான் சொல்ல மாட்டேன், ப்ரோக்ராம் வந்து நான் ப்ரீவியஸாக சொல்லிட்டேன். அண்ட் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் ரீவாட்ச் திஸ் வீடியோ அகெயின் ஆஃப்டர் த லைக் டிஸ்க்ளோஷர், ஓகேவா. சரி, எனிவேஸ், ஸோ நான் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நவ் கம்ஸ் மை சீக்ரெட் டிப். எப்பயுமே தெர் இஸ் அ திங் கால்டு கூகுள் டார்க், சரியா. கூகுள் டார்க் வச்சு மட்டும் இல்லை, ஆல்சோ வித் லிங்க்டின் அண்ட் அதர் சோர்சஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா,
ப்ரைவேட் பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா someone have sent the Google Doc லிங்க் ஓகேவா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ Google Doc அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் LinkedIn அண்ட் அதர் சோர்சஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுல நீங்கள் உங்களோட டார்கெட்டை வந்து என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் நீஷ் டவுன் பண்ணிடலாம். சப்போஸ் HackerOneல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 1000 பேர் அதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, சேம் ப்ரோக்ராமில் 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நீங்களே ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட பக்கை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க, ஆர் மோஸ்ட் ப்ராபப்ளி 50 பேர் ஒரு 60 பேர் தான் இருப்பாங்க. அண்ட் இட் இஸ் வே மோர் பெட்டர். லைக் 1000 பேருக்கு பதிலாக 100 பேரே சரி. தேட்ஸ் த திங். ஓகே, நவ் லெட்ஸ் டாக் அபவுட் சம் அதர் திங்ஸ். பக் பவுண்டியோட பே அவுட்ஸ் எவ்வளோ ப்ரோ ஆவரேஜ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் பவுண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுண்டி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா US$ அண்ட் யூரோஸில் வந்து நாங்கள் கணக்கு எடுப்போம். பட் இன் ஜென்ரல் லெட்ஸ் டேக் டாலர். ஆக்சுவலி திஸ் இஸ் யூரோ, பட் நான் டாலரில் தான் எப்பவுமே பேசுவேன். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த டியர்ஸ், டிபெண்டிங் ஆன் த ரிஸ்க், டிபெண்டிங் ஆன் எவ்ரி திங், எல்லாமே ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் இருக்குது சரியா. அது எல்லாமே டிபெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பே அவுட் தருவாங்க. அண்ட் லோவஸ்ட் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் €600 அண்ட் ஹையஸ்ட் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் €5350. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் €1 ஈக்குவல்ஸ் டு ₹75 அண்ட் $1 வந்து ₹80 சம்திங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இஃப் இட்ஸ் ₹70 இன்ட்டு 600 உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது ஃபார் த பேசிக் திங். சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க $50 $60 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி ஒரு மிஸ்கன்செப்ஷன் மட்டும் கிளியர் பண்ணிடுறேன், அது அவ்வளோ ஈஸி கிடையாது ஓகேவா. யூ ஹாவ் டு டூ த ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் உங்களுக்கு வரும் சரியா. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ரைட், எல்லாருக்குமே கிளியராக பார்க்கலாம். ஓகே, இஃப் ஸோ கிவ் மீ அ தம்ஸ் அப். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் 40 to 50 minutes நாங்கள் ஃபுல் A to Z ப்ராக்டிகல்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்களும் என் கூட உட்காந்து ப்ராக்டிகல்ஸ் பண்ண போகிறீங்க சரியா. எல்லாருக்கும் ஓகேவா? லெட்ஸ் சி எத்தனை பேர் தம்ஸ் அப் பிடிக்கிறீங்கன்னு. ஹைப் காட்டுங்க, ஹைப் இல்லையே. ஓகே, இப்போ ஓரளவுக்கு இருக்கு. ஆசம் ஆசம் ஆசம். ரெக்கார்டிங் இஸ் தேர், டோன்ட் வரி. ஓகே, ஆசம் கைஸ், ஆசம், பர்ஃபெக்ட். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கே 3 டியராக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நாட் டியர் சாரி, பட் 3 பார்ட்டாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் காட்ட போகிற ப்ராக்டிகல்ஸை. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவாக இருக்கும் சரியா. பாசிவ் இன் த சென்ஸ் லைக் நான் வந்து கம்பெனிஸை டேரெக்டாக டச் பண்ணாமல் ஆர் த அட்டாக்கிங் சர்வர்ஸை டேரெக்டாக டச் பண்ணாமல் நான் சில விஷயங்கள் காட்ட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் டார்க்கிங் ஓகேவா. கூகுள் டார்க்கிங் இப்போ நான் காட்டுவேன். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல். நீங்களும் பண்ணுவீங்க, நானும் பண்ணுவேன், சேர்ந்தே பண்ணலாம். லெட் சி யாருக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட ஒரு லைவான விஷயம் இருக்குது. ஒரு லைவான ஒரு கோடை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கேன். அந்த கோடில் நீங்கள் பக் கண்டுபிடிக்க போகிறீங்க சரியா. லெட் சி யார் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ திங் கால்டு மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2. மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் இன்டு எத்திக்கல் ஹேக்கிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நான் ஒரு பேசிக் சிவியை வச்சு மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 ஹேக் பண்ணி காட்டுவேன். திருப்பியும் சொல்கிறேன், 3மே ரொம்ப பேசிக்காக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா ஜஸ்ட் டோன்ட் வரி, லைக் ஃபார்ம்லேயே இருங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ தட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கூடிய லேர்ன் பண்ண முடியும் சரியா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைனலாக தம்ஸ் அப் பார்க்கலாம். ஆசம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கூகுள் டார்க் அது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுவா. பாருங்க, கூகுள் டார்க் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே ஓகே, கூகுள் டார்க் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே இது வந்து ஒன்றுமே கிடையாது. இது வந்து அட்வான்ஸ்ட் கூகுள் சர்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சைட்டில் ஒரு குறிப்பிட்ட URL வேணும், ஆர் ஒரு குறிப்பிட்ட சைட்டில் அந்த URL ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட் வேணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ், லைக் ரொம்ப என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன நார்மலாக ஜிஆர்எட் வில்லன் அப்படின்னு சர்ச் பண்ணு வைங்களேன், யூ கேன் ஃபைண்ட் அவுட் எவ்ரி திங் ஓகேவா. ஜிஆர்எட் வில்லன் இருக்குது, ஓகே நைஸ். பட் ஜிஆர்எட் வில்லன்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் வேணும். லெட்ஸ் சே என்னோட GitHub வேணும், ஆர் லைக் லெட்ஸ் சே வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம், இன் URL அப்படின்னு சர்ச் பண்ணலாம். இன் URL ஆர் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஓகேவா. நான் இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டல, பட்
just try to imagine உங்ககிட்ட இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. you can see a site, in URL, in title, in text, file type. சரியா? இப்போ நான் இது ஏன் ப்ராக்டிக்கலாக காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதோட அட்வான்ஸாக கொஞ்சம் எடுத்து போக போகிறேன். இஃப் யூ ஜஸ்ட் லுக் வெரி க்ளோஸ்லி ஹியர், நான் வந்து கூகுள் வாட் வாஸ் தட் எக்ஸ்ப்ளாய்ட் டிபியில் போயிடுறேன். எக்ஸ்ப்ளாய்ட் டிபி வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோடைய அஃபிஷியல் திங். சரியா? ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் டிபியில் இஃப் யூ கேன் லுக் ஹியர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ அண்ட் சி எங்கே இருக்குன்னு. pages இல்லை, ஷெல் கோட்ஸ் இல்லை. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். யா ஓகே, இது பாருங்க கூகுள் ஹேக்கிங் டேட்டா பேஸில் வந்துட்டேன். சரியா? GHDB. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், தீஸ் ஆர் ஆல் டாக் லைக் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல சைட், யூஆர்எல் அண்ட் சம்திங் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே அப்படி தான். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரியல் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் மை எக்ஸாம்பிள். நான் உங்களுக்கு என்ன காட்டினேன், உங்களுக்கு இன் யூஆர்எல் ஆர் இன் டைட்டில் சொன்னேன், ரைட்? சரி, லெட்ஸ் சே எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன் URL, சரியா, instagram.com அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சரியா? நான் என்ன சர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் URL instagram.com. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸில் instagram.com சம்மந்தப்பட்டது மட்டும்தான் வந்திருக்கு. புரியுது உங்களுக்கு? instagram.com www.instagram.com வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா /account, இது பார்த்தீங்கன்னா forget password, இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப், அண்ட் இது பார்த்தீங்கன்னா சைன் அப், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா instagram.com/instagram. அவ்வளோதான். நோ அதர் ரிசல்ட்ஸ். இங்கே கீழே பாருங்களேன், நெக்ஸ்ட் பேஜ் எந்த ஒரு ஆப்ஷனுமே இங்கே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா GRET villain அப்படின்னு சர்ச் பண்ணி என்டர் பண்ணுறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். எல்லாமே இன்ஸ்டாகிராம் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்குது. CEO ஓகே, இவன் இது எந்த கிடையாது. பட் நான் மேபி இந்த ரீலை லைக் பண்ணியிருக்கலாம் ஆர் வாட் எவர் நான் பண்ணியிருக்கலாம். See this is my friends ID. புரியுது உங்களுக்கு? ஒருவேளை என்னுடைய அக்கௌண்ட் ப்ரைவேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ், அண்ட் ப்ரைவேட்டில் இருக்கும் போது இந்த சைட் வந்து என்னோட ஐடி வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இண்டெக்ஸ்னா கூகுள் வந்து ஃபுல்லாகவே இண்டெக்ஸ் பண்ணும். சரியா? இண்டெக்ஸ் ஆகிருக்கும் போது யூ கேன் ஃபைண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ். ஓகேவா? சிலி திலீப், ஹி இஸ் மை ஃபாலோவர். ஓகேவா? அது மட்டும் இல்லை, நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இங்கே வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா? எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே 1 by 1 வந்துட்டு இருக்கு. ரைட்? ஸோ கூகுள் என்ன ஃப்ளாக் பண்ணிட்டாங்க. நான் இது பண்ணிடுறேன், நான் ஹியூமன் அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டிடுறேன். நான் ஹியூமன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். பைசைக்கிள். ஓகே, see here. ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் திங். பாருங்கள், நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன், எவ்ரி திங் A to Z வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துகிட்டே இருக்குது. ஸோ டெக்னிக்கலி ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனேன்னா இந்த இன் URL instagram.com பண்ண உடனே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பேரே கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபில்டர் அவுட் பண்ணிட்டேன். கரெக்ட்னா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் புரிஞ்சா தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, ஆசம், பர்ஃபெக்ட். ஆல்ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே லாஜிக் படி இங்கே வாங்க கூகுள் ஹேக்கிங் டேட்டா பேஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் github.com அண்ட் begin open SSH private key. நான் அப்படியே இது சர்ச் பண்ணுறேன். ஓகே, இப்படியே சர்ச் பண்ண முடியாது என்னால். நான் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ சர்ச் பண்ணுறேன். அண்ட் see here. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் பிரேக் திஸ் டவுன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன் உங்களுக்காக. ஓகே, பிரேக் பண்ணலாமா? சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா github.com. அதாவது github.com வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ பிளேஸ். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோட்ஸை வந்து அங்கே ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் SSH ப்ரைவேட் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட என்ன மீனிங் கேட்டிங்கன்னா இந்த விஷயம் ஒரு SSH கனெக்ஷனோட கீயாக இருக்கும். அண்ட் இந்த கீ இருந்தால் என்னால் அந்த கம்பெனியோட குறிப்பிட்ட SSH சர்வர் ஆர் போர்ட்டில் லாகின் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி என்கிட்ட இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் நான் ஏதாவது ஒரு கம்பெனியோட ஓப்பன் SSH ப்ரைவேட் கீ கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னால் அது வந்து லாகின் பண்ண முடியும். SSH கனெக்ஷன்னா என்ன ப்ரோ? குட் கொஷின். SSH கனெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சர்வருடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும்ல,
சிஎம்டி எத்தனை பேருக்கு சிஎம்டி தெரியும்? கிவ் மீ அ தம்ஸ் அப். சிஎம்டி, ஷெல், அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெர்மினல், ஓகேவா? ஸோ எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன் அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் டைரக்டாக ஒரு கம்பெனியோட ஆர் வாட் எவர் அ சர்வரோடைய அந்த டெர்மினலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சரியா? தட் இஸ் எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட், ஜஸ்ட் 1 minute guys. ஓகே, ஸோ நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அண்ட் யூ கேன் சி ஹியர் மல்டிபிள் திங்ஸ் இங்கே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி டிஸ்கஷன் வந்திருக்கு, எனக்கு பிடிக்கல. அண்ட் யா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் தட் ஆர்எஸ்ஏ ஃபார்மேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட் கொண்டு வரலாமா? என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை அப்படியே வைக்கிறேன். லெட்ஸ் சே என்கிட்ட வந்து ஒரு டார்கெட் கம்பெனி இருக்காங்க, லெட்ஸ் சே google.com ஆர் ஏதாவது ஒரு கம்பெனி பேர் சொல்லுங்க பார்க்கலாம், ஏதாவது ஒன்று. anyone, any random company? YouTube, Zogo sir. Oh, Zoho. native access யூஸ் பண்ணாது bro. but by the way, yeah, see here, இப்போ பாருங்க, Zoho அப்படின்னு சர்ச் பண்ணோன்னு லைக் இன்ஸ்டண்ட்டாக சர்ச் பண்ணேன், ஐ காட் 2 ரிசல்ட்ஸ். ஓகேவா? இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இஃப் யூ see here, let me know src/ லைக் இது வந்து யாரோ யூசர் இருக்காங்க, சரியா? அந்த யூசர் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே லீக் பண்ணியிருக்காங்களா? இல்லை, லீக் பண்ணல. யா, இட்ஸ் நாட் லீக்ட், பட் அகெயின் டேட்டாஸ் ஆர் தேர். இது பாருங்க, தீஸ் ஆர் ஆல் லைக் ஆக்சுவல் ப்ரைவேட் கீஸ். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் கீஸை வச்சு என்னால் இவங்களுடைய சர்வரை லாகின் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அண்ட் வந்து லாஸ்ட் இயர் தான் அவங்க பப்ளிஷே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை மெசேஜ் பண்ணி, ப்ரோ உங்களுடைய எஸ்எஸ்ஹெச் கீ வந்து லீக்டாக இருக்குது, நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம், ரைட்? அட் த சேம் டைம் இன்னொன்று பாருங்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து இது வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் யூஸ்லெஸ். பட் அகெயின் வி ஃபவுண்ட் சம்திங் லிட்டில் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? அதே மாதிரி லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் ஹீல்ஸ்ன்னு சொல்லிட்டு someone have sent me அண்ட் மைக்ரோசாஃப்ட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ வித் சைபர் ஹீல். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நவ் லெட்ஸ் கோ வித் someone asked நேட்டிவா. ஸோ லெட்ஸ் கோ வித் நேட்டிவா அண்ட் அவங்களும் இல்லை, ரைட்? தென் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், அண்ட் மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யா வி காட் ஸோ மெனி திங்ஸ். பட் அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இது கிடையாது. ஓகே, we have got one more thing, QUZ Avasoft. ஓகே, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், ரைட்? ஸோ நான் ஒன்றுனா இங்கே ஜஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பட் அகெயின் இதில் இன்னொரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லிட்டா, நீங்கள் வந்து இதை மாடிஃபை பண்ணலாம். நீங்கள் வந்து இது மாடிஃபை பண்ணி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சர்ச் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், சரியா? நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஜஸ்ட் கோ டு லைக் ஜஸ்ட் கூகுளில் நார்மலாக GR8 வில்லன் சர்ச் பண்ணிங்கன்னு வைங்களேன், இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் டாக்கிங், சரியா? GR8 வில்லன் என்னாச்சு? ஓ யா, ஓகே. அண்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணானா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, எனக்கு கூகுள் டார்க், நல்லா கேட்டுக்கோங்க, கூகுள் டார்க் பண்ணுற மாதிரி என்னுடைய கிட்ஹப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நான் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் 1 minute நான் உங்களுக்கு அந்த இது மட்டும் காட்டிடுறேன், ஜஸ்ட் 1 minute. ஓகே, லெட்ஸ் சர்ச் that. ஓகே, என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 minute. anyone just go to Google and என்ன மீனிங் பார்த்துக்கோங்க, GR8 வில்லன் என்னன்னு பாருங்க, GR8 வில்லன். ஓகேவா? இது வந்து என்னோட யூசர் நேம். சைட் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் GitHub. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Firebase. ஓகேவா? இதுக்கான கிராஃப்ட் லைக் இதுக்கான ஒரு டார்க் கிராஃப்ட் பண்ணி பார்க்கலாமா? எனிவன்? யார் யார் ரெடியாக இருக்கீங்க இது கிராஃப்ட் பண்ணுறதுக்கு? இல்லைனா ChatGPT யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் வெயிட் ஃபார் அ செகண்ட். நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி கூகுள் டார்க்கோடைய இது வந்து நீங்கள் கிராஃப்ட் பண்ணலாம், சரியா? ஸோ கிவ் இட் அ ட்ரை, லெட்ஸ் சி. நான் வந்து 1 minute வெயிட் பண்ணுறேன்.
எவ்ரிவன் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, தெரியல கூட ட்ரை பண்ணி பாருங்க, பார்க்கலாம். ஓகே, நான் சாட் ஜிபிடியே பண்ணிட்டேன், பட் நான் ரிசல்ட்ஸ் காட்டல. நீங்களே வந்து எனக்கு அனுப்புங்க பார்க்கலாம். ஓகே, இன் யூஆர்எல் github.com அண்ட் git பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் டூ தேட். கரெக்டாக தான் இருக்குது இது. அண்ட் நான் ஒன்று பண்ணுறேன். வேர் இஸ் மை இன்காக்னிட்டோ மோட் அகெயின்? யா, ஹியர் இட் இஸ். சரி, அப்படியே சர்ச் பண்ணுற பார்க்கலாம். அண்ட் வி கான்ட் ஃபைண்ட் இட். எனி அதர் ஆப்ஷன்ஸ்? இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்கள் வந்து கொட்டேஷன் கொடுத்தனால இது வந்து ஹார்ட் கோட் ஆகுது. திஸ் லுக்ஸ் பிரிட்டி ப்ராமிசிங். இது ப்ராமிசிங்காக இருக்குது. இது பார்க்கலாமா? இல்லை, என்னோட யூசர் நேமாக காணும். ஓகே, சைட் github.com இண்டெக்ஸ் ஃபயர்பேஸ். ஆக்சுவலி சி, லாஸ்ட்டாக 2 நீங்கள் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் த திங் யூஆர் மிஸ்ஸிங் இஸ், என்ன மிஸ்ஸிங் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன டார்கெட் பண்ணணும், சரியா? யூ வாண்ட் பக் ஃப்ரம் மீ, நாட் ஃப்ரம். ஓகே, ஸோ லாஸ்ட் அனுப்பியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஓகே ஓகே ஓகே, நிறைய குவரிஸ் வந்திருக்கு. நீங்களும் அப்படியே ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதோ கிடச்சிருக்கான்னு சொல்லி. ஓகேவா? நீங்களும் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். கூகுள் வந்து என்ன ஃப்ளாக் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் ரோபோட்னு நினச்சிக்கின்னு. ஓகே, இதில் இல்லை. எனிவன், யாராவது ஃபைண்ட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு. பிகின் ஃபயர்பேஸ். ஓகே, இது ஒர்க் ஆகாது. ஓகே, நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ். சரி, ஓகே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். தெர் இஸ் அ திங் கால்ட். ஓகே, லாஸ்ட்டாக ஒன்று நடந்திருக்கு, அதுவும் ஃபைனாக தான் இருக்குது. நோ, நத்திங். ஃபர்ஸ்ட் இன் யூஆர்எல் ஜிஆர்எட் வில்லன் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் டூ ஒன் பை ஒன். ஓகே, இன் யூஆர்எல் ஜிஆர்எட் வில்லன் கரெக்டாக வருது. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இண்டெக்ஸ் ஆகலை. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ஷ் எழுதி காட்ட போகிறேன். எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாரி அபவுட் தேட். ஸோ யா, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிட்ஹப்பில் வந்து ஃபயர்பேஸ். ஓகே, லாஸ்ட் ஒன் வந்திருக்கு, அது வேணால் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாமா? நோ, உங்களுக்கு கிடைக்காது. ஓகே ஓகே, எவ்ரி ஒன் ஸ்டாப், எவ்ரி ஒன் ஸ்டாப், எவ்ரி ஒன். ஓகே, இப்போ இங்கே வாங்க, ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபயர்பேஸ்னு இருக்கா ப்ரோ? இருக்கு கண்டிப்பாக இருக்குது. நான் அது வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணலாம், சரியா? நவ் லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ சம்திங் வெரி கிரேசி. இப்போ பாருங்கள், என்னோட கிட்ஹப்பில் வந்து ஃபயர்பேஸ்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ரெப்பாசிட்டரியில் ஃபயர்பேஸோடைய அத்தென்டிகேஷன் கீ அண்ட் ப்ரைவேட் கீஸ் இருக்குது, சரியா? இப்போது நான் வந்து சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஜாப் தரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கோ டு மை GitHub அண்ட் ஃபைண்ட் எவ்ரி திங் அண்ட் ஃபைண்ட் ஃபயர்பேஸ். ஓகே, சம்மன் ஜஸ்ட் ஃபவுண்ட் தேட். ஓகே, அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் க்ளோஸ். இது வந்து ஃபயர்பேஸோட வேர்ஷன். அண்ட் ஓகே, ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்கீங்க. ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் ahead, ஜஸ்ட் ஒன் ஸ்டெப். ஒரு ஸ்டெப் மட்டும் மிஸ் பண்ணுறீங்க. ரெப்போசிட்டரியும் கரெக்டு தான், எவ்ரி திங் இஸ் பிரிட்டி ஃபைன். பார்க்கலாம். ஓகே, பட் சம்மன் ஜஸ்ட் ஃபவுண்ட் தட்ஸ் ரியலி ஆசம், சரியா? ஸோ நீங்களே பாருங்கள், ஃபயர்பேஸ்னு இருக்குது. ஓகேவா? நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டார்க்கிங் ஹேஸ் அ பவர். நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன், என்னோட கிட்ஹப்பில் வந்து எங்கேயாவது ஃபயர்பேஸோட டேட்டா லீக் ஆயிருக்கு அப்படின்னு கொடுக்குறேன்னா, நீங்கள் எப்பவுமே ரெடியாக இருக்கணும் டு எக்ஸ்ப்ளாய்ட் தட். நானே சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், ரைட்? அண்ட் திஸ் இஸ் வேர் த பவர் கம்ஸ்.
ஓகேவா? கூகுள் டார்க்கிங் பண்ணுறதுலாம் யார் வேணால் பண்ணிடலாம். இது சர்ச் பண்ணுறது இட்ஸ் நாட் அ மேட்டர். நீங்கள் எல்லாருமே எனக்கு சென்ட் பண்ணீங்க, அது வந்து நான் அப்படியே ஒன் பை ஒன் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். யூ ஆல் அக்ரி வித் தட். பட் எனக்கு கிடைக்கல. பட் ஸ்டில் தெர் இஸ் சம் ஒன் ஹூ ஜஸ்ட் ஃபவுண்ட் தட். ஓகே, இன்னொரு லிங்க் வந்திருக்கு. லெட்ஸ் see that. அவ்வளோதான் இவங்க ஜஸ்ட் someone just leaked my Firebase configuration details. அவ்வளோதான். அண்ட் இது வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக் அண்ட் கண்ட்ரோல் ஓவரால் எடுத்துடலாம். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? எவ்ரிவன், எல்லாருக்கும் புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் இதில் அப்படியே லிட்ரலி அப்படியே இருக்குது. ஏபிஐ கீ இருக்குது, ஆத் டொமைன் இருக்குது, ப்ராஜெக்ட் ஐடி இருக்குது, அண்ட் ஆப் ஐடி இருக்குது. அண்ட் திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஏபிஐ கீ இருந்தாலே போதும், என்னால் உங்களால் என்னுடைய ஃபுல் பேக் அண்ட் ஆர்கிடெக்சரை ஹேக் பண்ண முடியும். எத்தனை பேருக்கு இந்த டாபிக் புரிஞ்சுது அண்ட் எத்தனை பேர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க என்னால் இந்த லிங்க்கை ஃபைண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு? அண்ட் ஒன் மோர் திங், த்ரமிக், ஐ கெஸ் த்ரமிக் கேஆர், நான் ராங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன், ஐம் சாரி அபவுட் தேட். ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டா, இவங்க வந்து லிட்ரலாக கமிட்ஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் நார்மல் பேஜஸ். எங்கே பேஜஸ் இருக்கு அண்ட் எங்கே கமிட்ஸ் இருக்கு. திஸ் இஸ் இன்செயின் லெவல் ஆஃப் ஓஷன் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் இன்செயின். ஐ ரியலி அட்மயர் யூ ப்ரோ. ஓகே, இங்கே பாருங்க, see this. இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு விஷயம். ராகவன் ப்ரோ வந்து அனுப்பிடுறது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் பேஜ். பட் த்ரமிக் கேஆர் ப்ரோ அனுப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக கமிட் ஃபைல்ஸ் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் மோர் அட்வான்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ அட்வான்ஸ். பட் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரெப்பாசிட்டரிஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரெப்பாசிட்டரி. இஃப் யூ ஜஸ்ட் see here, இது வந்து ஹேக் சாட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்னிவர்ஸ் மெயின். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் யூ ஷுட் மென்ஷன். தீஸ் ஆர் ஆல் பக்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் பக் தான். யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னுடைய பேக் அண்ட் ஆர்கிடெக்சரே போச்சு டோட்டலாக. இட்ஸ் வந்து யூஸ்லெஸ். அண்ட் ஜஸ்ட் லைவ் கிளாஸில் உட்காந்து 2 பேர் வந்து என்னுடைய கிட்ஹப்லேருந்து என்னுடைய ஃபயர்பேஸ் அக்கௌண்ட் டேட்டாபேஸ் வந்து அக்வயர் பண்ணி வேலையை முடிச்சிட்டாங்க. தட்ஸ் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் எத்தனை பேருக்கு சென்சிபிளாக இருந்துச்சு அண்ட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப ஈஸி தான். நான் எதுவுமே பண்ணல, எதுவும் அட்வான்ஸ் ஹேக்கிங்லாம் ஒன்றுமே பண்ணல. ஐ ஜஸ்ட் யூஸ்ட் கூகுள் டார்க் அண்ட் நாட் மீ. நீங்கள் தான் யூஸ் பண்ணீங்க, நான் எதுவுமே பண்ணல. எத்தனை பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு? லெட்ஸ் see that. anyone? ஓகே, ஹார்ட்ஸ் அனுப்புறீங்க, தட்ஸ் கிரேட், ஆசம். ஓகே, பர்ஃபெக்ட், ஆசம். சரி, ஓகே, நவ் நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது, எத்தனை பேருக்கு புரியல? புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, புரியலன்னா தம்ஸ் டவுன் கொடுங்க. ஓகே, மோஸ்ட்லி தம்ஸ் அப் தான் வருது, ஒரு சிலது தம்ஸ் டவுன் தான் வந்திருக்கு. தட்ஸ் ஃபைன். ஓகே, ஒரு யூசருக்கு எழுந்து மல்டிபிள் தம்ஸ் டவுன் வந்திருக்கு அண்ட் 2 யூசர் 3. ஓகே, ஓவரால் 3 யூசர்ஸ் 4 5. ஸோ ஓவரால் 5 யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தம்ஸ் டவுன் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் நோட்டட் தீஸ் 2 ஃபெலோஸ் ஆல்ரெடி. ஆசம். ஓகே, சரி, ஓகே, இப்போ இங்கே பார்க்கலாம் எவ்ரிவன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் த 5 to 6 பீப்புள் நீங்கள் இருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டார்க்கிங்க. சரியா? ஐம் ரியலி சாரி கைஸ், மீதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பட் நான் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா? thumbs up please. Okay, just 1 minute guys, நான் பென் எடுத்துறேன். ஓகே guys, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் டார்க்கிங் வந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஓகேவா? வாட் இஸ் கூகுள் டார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் சர்ச்சிங்.
சரியா, அட்வான்ஸ் சர்ச்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாகவே google.comல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டில் என்ன வரும், மோஸ்ட் ப்ராபப்ளி youtube.com வரும், அண்ட் youtube.com /reels/shorts வரலாம், ஆர் youtube.com/something ஒன்று வரலாம். ஸோ பேசிக்கலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே 1 மில்லியன் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா, 1 மில்லியன் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. பட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே தெர் இஸ் அ காய், யார் வைக்கலாம் பேர், மதன் கௌரி. ஓகேவா, மதன் கௌரி எல்லாருக்கும் தெரியுமா? தம்ஸ் விடுங்க பார்க்கலாம். தெரியும் தானே? தெரியாதா? ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், சரி ஓகே சரி ஓகே, மதன் கௌரி வேணாம். லெட்ஸ் கோ வித் டிஸ்னி. ஓகேவா, டிஸ்னி எல்லாருக்கும் தெரியும் தானே? டிஸ்னி, ஷின்சான், லைக் டிஸ்னி சேனல். ஓகே, டிஸ்னி எல்லாருக்கும் தெரியும், பர்ஃபெக்ட். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூடியூப் பிளாட்ஃபார்மில் டிஸ்னியை பார்த்து நீங்கள் ரீசர்ச் பண்ணணும்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுமே இல்லை, யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, யூடியூப் இஸ் அ URL. ஓகேவா, அண்ட் உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a multiple form factors like in title, in description, in content, as text. ஓகேவா, நிறையா ஃபார்மேட் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலில் எங்கெங்கே டிஸ்னி இருக்கோ அது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன் டைட்டில் அண்ட் பேராமீட்டர் கொடுத்துருவீங்க ஆஸ் அ டிஸ்னி. சரியா, ஆஸ் அ டிஸ்னி. ஸோ இப்போ நீங்கள் 1 மில்லியன் ரிசல்ட்ஸ்லேருந்து டேரெக்டாக லெட்ஸே நீங்கள் 10,000 ரிசல்ட்ஸில் வந்துடுவீங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் ரிசல்ட்ஸில் வந்துடுவீங்க. என்ன ஸ்பெசிஃபிக்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னியோட ஸ்பெசிஃபிக்காக youtube.comல அந்த என்னென்ன டைட்டிலில் உங்களுக்கு டிஸ்னி இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆக போகுது. கரெக்டாக? இது வரைக்கும் புரிஞ்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, ரைட்? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி டைட்டில் இருந்து கூட லெட்ஸ் சே அதுலேயும் ஷின்சான்னு சொல்லிட்டு யூஆர்எல்ல இருக்கா, ஒரு ஷின்சான்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கா, ஒரு ஷின்சான்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் அண்ட் ஷின்சான் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்னியோடைய சேனலில் இல்லை டிஸ்னிங்கிற பேரில் எத்தனை பேர் ஷின்சான்ங்கிற வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 500 பேர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட 500 லிஸ்ட்டுமே வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் இன்னும் லைக் 1 by 1 நீங்கள் டாப் லெவல்லேருந்து 1 by 1 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு நீங்கள் நீஷ் அவுட் பண்ணிட்டு 500லேயே வந்துட்டீங்க. அண்ட் இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஷின்சானோட எபிசோடு வேணும். லெட்ஸ் சே நெனக்கோ வந்து ஷின்சான் கூட எங்கேயோ வெளில போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட ரீல்ஸ் இருக்கா ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது, சம்திங் லைக் தட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுலேயும் ஷார்ட் டவுன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டெக்ஸ்ட் இது ஃபில்டர் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் யூடியூப் நாங்கள் ஃபில்டர் பண்ணோம், யூடியூப்ல நாங்கள் டிஸ்னின்னு சொல்லிட்டு ஃபில்டர் அவுட் பண்ணோம், டிஸ்னிலிருந்து நாங்கள் ஷின்சான் ஃபில்டர் அவுட் பண்ணோம், அண்ட் ஷின்சான்லேருந்து லெட்ஸ் சே எபிசோட் நம்பர் ஆர் எபிசோட் லைக் இது வந்து பேராமீட்டர் கிடையாது, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் தான். சரியா, திஸ் இஸ் அ டெக்ஸ்ட். ஸோ எபிசோட் வேர் ஷின்சான் ஃபைன்ஸ் நெனக்கோ கோயிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சர்ச் பண்ணிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நீஷாக இந்த டாப்பிக்கில் வந்து லெட்ஸ் சே ஒரு 5 வீடியோஸ் தான் இருக்குன்னா உங்களுக்கு 5 வீடியோ மட்டும்தான் காட்டுமே, வேறு வீடியோஸ் காட்டாது. நீங்கள் ஒரு கேள்வி இப்போ கேட்பீங்க, ப்ரோ நான் டேரெக்டாக அந்த டைட்டிலை யூடியூப்பில் சர்ச் பண்ண என்ன ப்ரோ குறைச்சல்? நான் இங்கே யூடியூப் பார்த்து பேசவே இல்லை. நான் இங்கே எது பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XYZ கம்பெனி. இந்த XYZ கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு பக் கண்டுபிடிக்க போகிறீங்க அண்ட் அந்த கம்பெனியோடைய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் பண்ணும்போது ஓஷின்ட் பண்ணும்போது கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது லீக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 by 1 ஃபில்டர் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். ரியல் கேஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி வில்லன் வச்சு நாங்கள் பேசலாம். சரியா, ஜிஆர்டி வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர், அந்த யூசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பில்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதாவது நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவேன், ஜஸ்ட் அ மினிட், நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுற பையன் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 90% ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா GitHubல தான் அப்லோட் ஆகும். ஸோ ஒரு பேஸ் URL கண்டுபிடிச்சிட்டிங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா GitHub தீரஜ், அதாவது ஜிஆர்டி வில்லன் அண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பண்ணாலே GitHub தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கலாம். அவர் மேபி நானே பப்ளிக் அப்பீரியன்ஸில் சொல்லியிருக்கலாம் ஜிஆர்டி வில்லன் தான் என் யூசர் ஐடி GitHubல வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் GitHubஐ ஃபில்டர் அவுட் பண்ணுவீங்க இன் URL சொல்லிட்டு. சரியா, GitHubஐ ஃபில்டர் அவுட் பண்ணுவீங்க. தென் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக ஜிஆர்டி வில்லனை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபில்டர் அவுட் பண்ணுவீங்க. அதுலயும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணீங்கன்னா ஃபயர்பேஸை ஃபில்டர் அவுட் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்கன்னா 2 API கீஸை வந்து ஆட்டையை போட்டீங்க.
அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டை டேக் ஓவர் பண்ணி என்னுடைய ஃபுல் பேக் அண்ட் ஸ்ட்ரக்சரை ஹேக் பண்ணிடுவீங்க. ஸோ நீஷ் அவுட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபில்டர் லைக் GitHubனா உங்களுக்கு 10 மில்லியன் ரிசல்ட்ஸ் வரும். அதே GitHub வித் Gerrit Wellen சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி 10,000 ரிசல்ட்ஸ் வரலாம். GitHub வித் Gerrit Wellen வித் ஃபயர்பேஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி 100 ரிசல்ட்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் அந்த 100 ரிசல்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 API மட்டும் இல்லை, இன்னும் 50+ ஹிடன் ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது என்னுடைய இதில் GitHubல. நீங்கள் அது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கூகுள் டார்க்கிங் அண்ட் திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணி. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எவ்ரிஒன் ஓகே. அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் இங்கே சொல்லி தரும்போது சும்மா சிம்பிளாக ஃபில்டர் அவுட் இது அதுன்னு பேசிட்டேன். பட் அதுக்கும் மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணும். இன் URL, இன் டைட்டில், டெக்ஸ்ட், ஃபைல் டைப், ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சர்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் விஷயம் வந்து நான் முடிச்சிட்டேன். ப்ராக்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் தியரியாக பேசினேன் அண்ட் உங்களுக்கு டெமோ ப்ராக்டிக்கல் ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் காட்டினேன். அண்ட் ஐ மேட் யூ கைஸ் டு டூ அ ப்ராக்டிக்கல். ஓகேவா? நீங்களே ஒரு ப்ராக்டிக்கல் இப்போ பண்ணீங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போக போகிறேன் அபவுட் ஹேக்கிங் அ சர்வர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்டபிள்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லைக் ஈஸியஸ்ட் வே, லைக் ரொம்ப ஈஸியஸ்டான, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, திஸ் இஸ் மை காலி மிஷின். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான சர்வர். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சர்வர். இஃப் ஐ கேன் ஜஸ்ட் ஷோ யூ, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சர்வர் நான் இங்கே வந்து டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்வரை நான் வந்து ஹேக் பண்ண போகிறேன். இந்த சர்வர் பார்த்து எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது, பட் இருந்தாலுமே நான் ஹேக் பண்ண போகிறேன். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கால் லினக்ஸில் வந்துடுறேன். ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் யூ கேன் சி 192.168.51.130 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐபி அட்ரஸ். யாருடைய ஐபி அட்ரஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வருடைய ஐபி அட்ரஸ். சரியா? இப்போ நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, ஐபின்னா என்ன அண்ட் சர்வர்னா என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியலனா, நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு இப்போ சொல்லி தரல. பட் யா, இஃப் யூர் இன் டு த கிளாஸஸ் ஆர் லைஃப் கிளாஸஸ் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? பட் எனிவேஸ், வி ஹாவ் அ ஐபி அட்ரஸ் ஹியர். எல்லாருமே மூவிஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஒயிட் டெவில் அண்ட் அந்த கீபோர்டு வச்சு என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வந்து ஐபியை ஹேக் பண்ண போகிறேன். நான் அப்படி பேசக்கூடாது, பட் நான் ஜஸ்ட் சொல்கிறேன், ஐபியை ஹேக் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இந்த ஐபி ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த சர்வர் என்னது, இந்த சர்வரில் என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்கு, நான் எந்த வழியில் ஹேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Nmap பண்ண போகிறேன். Nmap வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டூல். ஓகே, இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி விட்டுரும். சரியா? புரியுதா உங்களுக்கு? லைக் ஹேக்குன்னு இல்லை, நான் தப்பாக சொல்ல, சாரி. Nmap என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா பாசிபிள் ஓப்பன் டோர்ஸ் காட்டும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் எல்லா ஓப்பன் விண்டோஸ் காட்டும். அந்த விண்டோவை நான் 1 by 1 ஹேக் பண்ணி உள்ளே போயிடுவேன். எங்கள் லாங்குவேஜ், ஹேக்கர்ஸோட லாங்குவேஜில் கேட்டிங்கன்னா அது பேர் போர்ட்டல்னு சொல்லுவோம். உங்கள் லாங்குவேஜில் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லாங்குவேஜ் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ விண்டோஸ். ஓகே, விண்டோ அப்படின்னு சொல்லும்போது லெட்ஸே எல்லாரும் இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு வீடு இருக்குது, ஒரு ஹவுஸ் இருக்குது. சரியா? அந்த ஹவுஸை நீங்கள் ஹைஸ்ட் பண்ண போகிறீங்க. ஹைஸ்ட் நல்லா தெரியும்ல எல்லாருக்கும், மணி ஹைஸ்ட் பார்த்துருப்பீங்களா எல்லாரும், ரைட்? இல்லைனா ரீல்ஸ் அது பார்த்துருப்பீங்க, மணி ஹைஸ்ட். சரியா? ஸோ ஒரு ஹவுஸை நீங்கள் ஹைஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் முதல் வேலை என்ன தான் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஸ்கேனிங் பண்ணுவீங்க. கரெக்டாக எத்தனை விண்டோஸ் இருக்குது, எத்தனை டோர்ஸ் இருக்குது, எந்த விண்டோ ஓப்பனில் இருக்குது, எந்த விண்டோவை நான் ஈஸியாக உடச்சிட்டு உள்ளே போகலாம், எந்தெந்த விண்டோஸில் வந்து பார் இருக்குது. ஓகேவா? ஹைஸ்ட்னா வந்து ஆட்டையை போடுறது, சிம்பிளாக சொன்னால், ஒரு பேங்க் ராபரியை கூட ஹைஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ யா, இப்போ நான் சர்வர் ஆட்டே தானே போட போகிறேன், ரைட்? சர்வரோட ரூட் ஆக்சஸ் ஆட்டையை போட போகிறேன். ஸோ அதான் சொல்கிறேன், விண்டோஸை உடச்சிட்டு உள்ளே போகணும், ரைட்? ஸோ இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.51.130 இது வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண போகிறேன். அந்த குறிப்பிட்ட சர்வரில் என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஓப்பனிங் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. வீடோட கம்பேர் பண்ணுங்கள், ஹவுஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா என்னவா இருக்கும்? ஜன்னலாக இருக்கலாம். ஜன்னல் என்னால் அழகாக உடச்சிட்டு உள்ளே போக முடியும். கரெக்டாக ஒரு சில ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் ராட் போட்டிருப்பாங்க. நான் அதை உடச்சிட்டு உள்ளே போக பார்த்தேன்னா என் பாடி அந்த அயன் ராடில் ஃபிட் ஆகாது.
பட் அதே ஒரு சில ஜன்னல், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம் ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஆண்ட்ராய்ட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க கரெக்டாக. ஸோ மேபி தெர் இஸ் அ சான்ஸ் நான் பாத்ரூம் ஜன்னலை உடச்சிக்கிட்டு உள்ளே போகலாம் கரெக்டாக. ஸோ அதுதான் இங்கே நான் பண்ணுறது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுதான் அந்த பாத்ரூம் ஜன்னல் தேட போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இஃப் ஐ கேன் கெட் ஐபி அட்ரஸ் யூசிங் டொமைன், யூ கேன் டூ தட். நீங்கள் அதை இப்போ கூட பண்ணலாம். பட் அதுக்குன்னு நீங்கள் ஐபி இருந்தால் உங்களால் ஹேக் பண்ண முடியும்னு அவசரமே கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் லாட்ஸ் ஆஃப் ஃபேக்டர். இங்கே பாருங்கள், இங்கே மல்டிபிள் போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது. அது நீங்கள் நேட்டிவாக பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போர்ட்ஸ் தான் ஓப்பன் இருக்கும் மேக்ஸ் டு மேக்ஸ், சரியா? பட் எனிவேஸ் ஆஸ் யூ கேன் சி ஃபர்ஸ்ட் போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹேக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போர்ட்டே நாங்கள் ஹேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா FTPங்கிற ஒரு சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கு ஜஸ்ட் அடுத்த போர்ட் நம்பர் 22ல் SSHங்கிற இது சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஐ திங்க் SSH பார்த்து நான் ஸ்டார்டிங்கில் பேசினேன்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவேஸ் நான் வந்து FTP மூலியமாக ஹேக் பண்ணலான்னு இருக்கேன். FTP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஐ கெஸ், சரியா? பட் அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா VSFTPD 2.3.4 அப்படின்னு இருக்குது. VSFTPD 2.3.4. அப்படியே குரோமில் வந்து VSFTPD 2.3.4 அப்படின்னு சர்ச் பண்ணலாம், பார்க்கலாமா? சர்ச் பண்ண உடனே எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a exploit, பேக்டோர் கமெண்ட் எக்ஸிக்யூஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது. எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VSFTPD V2.3.4. நானும் அதானே V2.3.4, that's right. ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், இந்த சர்வரை அசல்ட்டாக ஹேக் பண்ண முடியும். அதை நான் ஹேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSF console அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு ஹேக்கர் ஸ்வீட். ஹேக்கர் ஸ்வீட் சிம்பிளாக சொல்ல போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வீடியோ எடுத்து வாங்க, பாத்ரூம் ஜன்னலை கொண்டு வாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஜன்னலை வந்து உங்களால் கையை வச்சு உடைக்கவே முடியாது, கரெக்டாக? ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ட்ரை பண்ணாதீங்க தயவு செய்து. நீங்கள் ஒரு கல் வச்சு அதை உடைக்கலான்னு பார்ப்பீங்க, பட் சப்போஸ் சவுண்ட் வந்துச்சுன்னா நெய்பர்ஸ் வந்துடுவாங்க, கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட கிரேட்டஸ்ட் டூல் ஆஃப் ஆல் டைம் ஸ்க்ரூ ட்ரைவரும் ப்ளம்பிங் டூல்ஸ் எல்லாம் எடுத்து வந்து ஸோ ஸ்க்ரூ ட்ரைவரும் ப்ளம்பிங் டூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஜன்னலை லைஸாக அப்படி ஓப்பன் பண்ணி கிளாஸை மட்டும் ஸ்லைட் பண்ணி உள்ளே போயிடுவீங்க. சத்தமே வரல, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. இப்படி தான் ஹைஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணோம், ரைட்? வி ஆர் ஹேக்கர்ஸ், இப்படி தான் பண்ணணும், ஓகேவா? அதே கல் எடுத்து உடச்சோன்னா அப்படியே 4-5 பேர் சுற்றி வந்துடுவாங்க, யாரா இந்த பையன் பாத்ரூமில் எட்டி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்காது. நம்ம கெத்தாக உள்ளே போனோம், கெத்தாக வெளில வரணும், சரியா? ஓகே. எனிவேஸ் நவ் லெட்ஸ் டூ த திங். ஓகே, இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சர்ச். என்ன சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே சர்ச் பண்ணலாம். VSFTPD 2.3.4 அப்படின்னு சர்ச் பண்ணலாம். அண்ட் சர்ச் பண்ண உடனே எனக்கு முதல் இதுவே கிடச்சிச்சு. ஸோ வாட் இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன இருக்குது? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? என்ன எக்ஸாம்பிள்? நாங்கள் கல் எடுத்து உடைக்க போகிறது இல்லை. கல் எடுத்து உடைக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? நான் காட்டுறேன் பாருங்கள். எங்கே அது? இவங்க வந்து ஒரு CV கொடுத்தாங்க. ஓகே, இது வந்து அவங்க டேட்டா மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் சோர்ஸ் கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து நீங்கள் உட்காந்து இதை கன்ஃபிகர் பண்ணி கன்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணி அதுலேயும் எரர் வந்த உடனே சர்வர் வந்து ட்ரிகர் ஆகிடும். யார் ஏதோ வேலை பார்க்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் ட்ரிகர் ஆகிடும். அண்ட் எங்கள் ஐபியை பிளாக் பண்ணி விட்டுரும். பெட்டர் ப்ரீமேட் எக்ஸாம்பிள் வச்சு நாங்கள் போயிடலாம், கரெக்டாக ஈஸியஸ்ட் வே. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இது ஸ்க்ரூ ட்ரைவர் தான், உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, சரியா? ஒரு ஃபுல் டூல் பாக்ஸை எடுத்து அதுலேருந்து ஸ்க்ரூ ட்ரைவர் நீங்கள் வெளில எடுத்துருக்கீங்க, அது நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் ஸ்க்ரூ ட்ரைவர், ஓகேவா? இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக ஸ்க்ரூ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஷன்ஸ்னு கொடுக்குறேன். அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஜஸ்ட் நான் வந்து ஹோஸ்ட்டை செட் பண்ண போகிறேன். இதுதான் ஸ்க்ரூ, நல்லா கழட்டிட்டு ஓப்பன் பண்ணி நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லணும், சரியா? சொல்லாமா? கமான், செட் ஹோஸ்ட். என்னது 192 மறந்துட்டேனே, 192.168.51.130. ஐ கெஸ் ஐம் நாட் ஷுர், எதனா அடிச்சு விட்டேன், சரியா? இப்போ ஷோ ஆப்ஷன்ஸ் பண்ணி செக் பண்ணலாமா? கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் கரெக்டாக பிளேஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? ஸோ ஆப்ஷன்ஸில் போயிட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரும் கரெக்டான பிளேஸில் இருக்குது. அண்ட் நாங்கள் கரெக்டான ஜன்னல்லையும் இருக்கும். ஜன்னல் பேர் என்ன? போர்ட் நம்பர் 21, ஓகேவா? ரோல் நம்பர் 21 ஞாபகம் வருது. ஓகே, எனிவே ஸோ போர்ட் நம்பர் 21 வந்து நான் இது பண்ண போகிறேன். இப்போ ஒன்றுமே இல்லை, வெயிட் பண்ணுங்க. பேக் டோர் ஸ்பான் ஆச்சு.
அவ்வளோதான், ஷெல் ஃபவுண்ட் பண்ணிட்டேன், நான் உள்ளே வந்துட்டேன். ஹூ ஆம் ஐ, நான் யார்? நான் வந்து ரூட். பேசிக்கலி நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன். இப்போ என்ன ஆட்டையை போடுறீங்களோ ஆட்டையை போட்டுக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ இஃப் யூ கேன் சி ஹியர், இங்கே வந்து ஒரு சர்வர் இருக்குது. இந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டூ எல்எஸ், அண்ட் எல்எஸ்ல வந்து என் வலைபடிஸ் காட்டுது எல்எஸ். ஓகே, பிடபிள்யூடி. ஓகே, பிடபிள்யூடி இங்கே பாருங்கள், நான் வந்து ஹோம் /home/MSF அட்மினில் இருக்கேன், சரியா? அண்ட் இப்போ காலினிக்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கொடுத்து செக் பண்ணிக்கிறேன் எங்கே இருக்குன்னு. நான் வந்து ரூட்டில் இருக்கேன். ஸோ டெக்னிக்கலி இஃப் ஐ ஜஸ்ட் டூ எல்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கே இருந்தேன் நான் மறந்துட்டேனே, /home/MSF admin. ஓகே, cd /home என்ட்ரு பண்ணலாம், எல்எஸ் கொடுக்கலாம். ஓ, இங்கே நிறையா இருக்கே. cd/ what is that? MSF admin. இதுவே மறந்துடுறேன் பார்த்தீங்களா? MSF admin என்ட்ரு பண்ணலாம். நோ சச் ஃபைல். என்னாச்சு? பிடபிள்யூடி home/MSF தானே, நான் எங்கே இருக்கேன்? பிடபிள்யூடி கட்டுதான், cd MSF admin. வந்துட்டேன், எல்எஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mkdir I hacked you அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணலாம், பார்க்கலாமா? இப்போ சர்வரில் பாருங்கள், நான் திருப்பி எங்கள் எல்எஸ் கொடுக்குறேன், I hacked youன்னு வந்துச்சு. அவ்வளோதான், பாத்ரூம் வழியாக உள்ளே போனோம், அழகாக வந்துட்டோம். இப்போ கேட் வழியாக கூட வெளில போயிடலாம். கேட் வழியாக வெளில போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் வந்து உள்ளே இருந்து கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். அது வேறு விஷயம். வெளில கேட் லாக்கில் இருக்குன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க, அது வேறு விஷயம். பட் நாங்கள் பண்ணிட்டோம், சரியா? ஓகே, எனிவே, ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் அண்ட் லாஸ்ட் ப்ராக்டிக்கல். ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், சரியா? நான் உங்களுக்கு இது புரியுதா இல்லையான்னு கேட்கல, பட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துச்சான்னு கேட்குறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது புரியாமல் தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா வந்துச்சா என்ன பண்ணேன்னு எல்லோரும் பார்க்கலாம். தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, awesome, perfect. Now let's start with Q&A. Then I have other things to talk about. Okay, சரி, Q&A எங்க இங்கே இருக்கா? ஓகே, சரி, ஓகே கைஸ், இப்போ Q&A பார்த்து பேசலாம். இந்த டைமில் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம், சாட்ஸில் எனக்கு மெசேஜ் ட்ராப் பண்ணலாம். You have 5 minutes for that. Quick. சும்மா என்ன டைப் ஆஃப் போட்டா இருந்தாலுமே we can hack using just ஒரு ஐபியை ஸ்கேன் பண்ணிட்டு தென் அந்த பக்கத்துல இருக்க சர்வீஸோட என்ன எக்ஸ்ப்ளாய்ட், அதாவது அந்த சர்வீஸ்க்கு என்ன எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குன்னு ஜஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி ஈஸியா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாமா எந்த சிஸ்டமா இருந்தாலுமே? இல்லை, ஸோ குட் கொஷின் ஆக்சுவலி. அண்ட் எல்லாருக்கும் உண்மையாக நான் ரொம்ப ஹார்ஷாக சொல்ல போகிறேன். நான் சின்ன வயசில், அதாவது நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நானும் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் உட்காந்து கூகுளுடைய ஐபி கண்டுபிடிச்சிட்டு அதில் என்மேப் ஸ்கேன் பண்ணி கூகுளில் ஹேக் பண்ணிட்டு நினச்சிட்டு இருந்தேன், சரியா? பட் எனிவேஸ், ஜோக்ஸ் அப்பார்ட், நான் வந்து உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக தான். அண்ட் ஆல்சோ பிகினர், இட்ஸ் அ வெரி கிரேட் கொஷின். நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நிறைய பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு, சரியா? இப்போ சர்வீசஸ் தான் நாங்கள் லிஸ்ட் பண்ணுறோம். என்மேப்பில் நாங்கள் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ட் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம், ஓகேவா? போர்ட் ஓப்பனில் இருக்குது. அண்ட் அந்த போர்ட்டில் என்ன சர்வீசஸ் ரன் ஆகிட்டு நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இந்த காலத்தில் ஒரு சில போர்ட்டில் என்ன சர்வீஸ் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கனாலுன்னு இல்லை, என்மேப்னாலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபயர் வால்ஸ் அந்த அளவுக்கு வந்துச்சு, ஓகேவா? இஃப் யூ ஜஸ்ட் டூ என்மேப் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ரிசல்ட் அக்யூரேட்டாக வராது. அண்ட் அதனால தான் சொல்லுவாங்க என்மேப்பை டிபெண்ட் பண்ணி மட்டுமே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் செல்ஃப் ரிசர்ச் பண்ணணும், முதல் விஷயம். ரெண்டாவது கொஷின் நீங்கள் கேட்டது, நாங்கள் போர்ட் கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ, அதுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் வச்சு என்னால் ஹேக் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுப்பேன். ஆமாம், உங்களால் ஹேக் பண்ண முடியும், ரெண்டாவது உங்களால் பண்ண முடியாது. முதல் கேள்வி ஜஸ்டிஃபை பண்ணுறேன் பாருங்க, முதல் பதில் வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன் பாருங்க. ஆமான்னு ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வீஸ் வந்து அவுடேட்டடாக இருக்கலாம், அப்டேட்டடாக இல்லாமல் இருக்கலாம். ஆர் மேபி அந்த சர்வீஸுக்கு அந்த குறிப்பிட்ட வேர்ஷனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ஆல்ரெடி இருக்கலாம். ஸோ அந்த கேஸில் நீங்கள் ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம், அடுத்தவங்க கோடை யூஸ் பண்ணி ஆஸ் அ ஸ்கிரிப்ட் கிடி. பட் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பிளனேஷன் இல்லை, அதுக்கு வந்து குறிப்பிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும், ஸ்க்ராட்ச்லேருந்து ஹேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ராட்ச்னு சொல்லும்போது ரொம்ப பேஸ்லேருந்து ஹேக் பண்ணுற மாதிரி இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஃபேக்டர்ஸை பார்க்கும்போது நான் ஆமாம் உங்களால் ஹேக் பண்ண முடியும், நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன்.
பட் இஃப் யூர் அ பிகினர் அண்ட் நீங்கள் இந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க, சர்வீஸ் தெரிஞ்சு மட்டுமே என்னால் ஹேக் பண்ண முடியும்னா பண்ண முடியும். பட் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, நான் மிஷின் லாங்குவேஜஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, பைனரி எக்ஸ்பிளைன் உங்களால் பண்ண முடியல, பஃபர் ஓவர்ஃப்ளோ பண்ண முடியலன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் லிட்டில் டிஃபிகல்ட்னு சொல்கிறேன், இம்பாசிபிள் என்றைக்குமே சொன்னது கிடையாது. சரியா? எவ்ரி திங் கேன் பி ஹேக்ட். ஸோ தட்ஸ் அ ரியலி கிரேட் கொஷின். யார் தம்ஸ் அப் பண்ண பார்க்கலாம்? சந்தோஷ், ஐ கெஸ், ரைட்? Awesome. So really good question, I appreciate that. There is one more question, bro, tell about bug bounty course. Q&A முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க bug bounty course தான் வர போறோம் and live courseல இருக்கும். அது நான் அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். Which language do you prefer network? எனக்கு புரியல இந்த question. And then வந்து what's the correct answer for Google Docking? correct answer வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், கரெக்ட் ஆன்சர் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த ரெப்பாசிட்ரி கண்டுபிடிப்பீங்க, செகண்ட் வந்து அந்த ரெப்பாசிட்ரியில் Ctrl F பண்ணிட்டு நீங்கள் ஃபயர் பேஸ் கண்டுபிடிப்பீங்க. கொஞ்சம் ட்ரிக்கி, பட் ஐ வாஸ் ஜஸ்ட் டெஸ்டிங் யூ கைஸ். ஓகேவா? புரிஞ்சா என்ன சொன்னேன்னு? அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஓகே, இட்ஸ் நாட் அ நெட்வொர்க், இட்ஸ் டூல். ஓகே, நைஸ் கொஷின். ஸோ அப்படின்னு பார்த்தா விச் லாங்குவேஜ் டு யூ ப்ரிஃபர் ஃபார் டூல்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க, கரெக்டா? அப்படின்னு கேட்டால் நான் ரஸ்ட்னு சொல்லுவேன். சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த ஹேக் பண்றதுன்றது இப்ப இது ரெண்டுமே வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து ஒரே சேம் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆனா இப்ப FTP போட்டவங்களால ஹேக் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரே நெட்வொர்க்ல இருக்கும் போது. அப்படின்னு இல்லையே, லைக் ஓவர் நெட்வொர்க்கும் நீங்கள் பண்ணலாம். லோக்கலி பண்ண முடியுமா? லோக்கலி பண்ண முடியும், கரெக்டு தான். பட் லோக்கலினா நீங்கள் உங்களுக்குள்ளேயே பண்ணுறீங்க, அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பட் நான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வந்து ஓப்பன் போர்ட் லைக் அவங்களுடைய பப்ளிக் ஐபிஎஸ்லேயே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் லிமிடேஷன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. சரியா? ஓகே, ஐ கெஸ் யூ காட் த ஆன்சர். பர்ஃபெக்ட். இப்போ ஒன் பை ஒன் கிளியர் பண்ணலாம். விச் லாங்குவேஜ் டு யூ ப்ரிஃபர் ஃபார் டூல்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ்வலாக பைத்தான் ரஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லைக் பிரிட்டி மச் லைக் திஸ் போத். அண்ட் தேட்ஸ் மை ஆன்சர். தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் சாஃப்ட் டீமில் இருக்கேன், பக் பவுண்டி லேர்ன் பண்ணேன், வெப். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியான கொஷின். யூ ஹாவ் டு லேர்ன் போத். சரியா? நீங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்கும் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அண்ட் பக் பவுண்டியும் நீங்கள் பண்ணணும்னா உங்களால் லைக் நீங்கள் ரெண்டுமே லேர்ன் பண்ணி ஆகணும். ஏன்னா பக் பவுண்டி தீஸ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் விண்டோஸ் கம்மியாக போயிட்டுருக்கு, பட் வெப் அப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. சரியா? ஸோ பக் பவுண்டி வித்தவுட் வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் இஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் டம்மி. பட் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே காசு வரும் உங்களுக்கு. லைக் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் அது மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். சரியா? ஓகே, பஃபர் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. சிம்பிளாக சொல்லிட்டா, பஃபர் வந்து எனக்குமே ஒரு ஏஜ் வரைக்குமே எனக்குமே புரியாமல் தான் இருந்தது. நான் பயந்துட்டு இருந்தேன். பஃபர் ஓவர் ஃப்ளோ அப்படி சிடிஎஃப்லாம் பஃபர் எல்லாம் பார்த்தாலே நான் செத்துருவேன், அவ்வளோதான் வேணாப்பான்னு சொல்லிடுவேன். நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்கள். உங்ககிட்ட வந்து ஒரு லஞ்ச் டப்பா இருக்குது. சரியா? லஞ்ச் பாக்ஸ் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். காலையில் நீங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்க, அம்மா எனக்கு வந்து சாம்பார் சாதம் வேணும். ஓகேவா? அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் லஞ்ச் பாக்ஸில் ஒரே லஞ்ச் பாக்ஸ்க்குள்ள நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே லஞ்ச் பாக்ஸ். சின்ன வயசில் ஐ டோன்ட் நோ அபவுட் யூ கைஸ், பட் நான் எப்படி எடுத்து போவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி இருக்கும், ஒரு குட்டியாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேக் மாதிரி இருக்கும். ரெக்டாங்கிளா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பேக் மாதிரி இருக்கும், ஒரு கியூப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் இருக்கும். அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ள இன்னொரு குட்டி டப்பா இருக்கும். சரியா? ஸோ உங்கள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். பஃபர் ஓவர்ஃப்ளோ நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அம்மா கிட்டே நீங்கள் சாம்பார் சாதம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாம்பார் தனியாக சாதம் தனியாக செஞ்சுருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கண்டெய்னரில் ஒரு சைடில் ரைஸ் அண்ட் இன்னொரு சைடில் ஒரு குட்டி கண்டெய்னரில் சாம்பார் வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது அம்மா வந்து ஒரு லிமிட் வரைக்குமே அதில் சாம்பார் வச்சாங்கன்னா அந்த டப்பாவை என்னால் க்ளோஸ் பண்ணிட்டு தென் அதுக்கு மேலே இருக்க டப்பா என்னால் க்ளோஸ் பண்ண முடியும். கரெக்டாக? பட் லெட்ஸே அம்மா வந்து அவசரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாம்பார் போட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிச்சுட்டு அந்த கம்ப்ளீட் எண்ட் ஆஃப் த டேல உங்கள் ரைஸ் எப்படி இருக்கும்? வாட்டரியாக இருக்கும் அண்ட் வெறும் அந்த ட்ரம் ஸ்டிக் குக்கும்பர் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டப்பாக்குள்ளே ஃபில்டர் அவுட் ஆகி உட்காந்துருக்கும். கரெக்டாக? ஸோ திஸ் எக்ஸ்பிளைன் பஃபர் ஓவர்ஃப்ளோ. நீங்கள் செம்மையாக வெறுப்பாயிடுவீங்க, உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது. கரெக்டாக? ஸோ சிஸ்டம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லையும் எப்படி தான் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அண்ட்
அந்த அலோகேஷன் பண்ண மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வரைக்குமே டேட்டா நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே வெல் அண்ட் குட், எல்லாமே சிம்பிளாக சிஸ்டம் வந்து ஜாலியாக இருக்கும். பட் நீங்கள் தவறி ஒரு குறிப்பிட்ட சிஸ்டமை ஓவர் ஃபீட் ஒரு குறிப்பிட்ட கண்டெய்னரை மட்டும் நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க, ஓகேவா, பக்கத்தில் இருக்க வாட் இஸ் தட், பக்கத்தில் இருக்க டேட்டாவையும் அஃபெக்ட் பண்ணும். சரியா, பக்கத்தில் இருக்க டேட்டாவை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா உங்களோட ஃபுல் சிஸ்டமே வந்து வெறுப்பாயிடும். அண்ட் தேட்ஸ் த திங். ஓகேவா ப்ரோ, நீங்கள் சொல்கிறது அது ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ தானே, பஃபர் இல்லை ப்ரோ. சி, நான் இது வந்து ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ அண்ட் பஃபர் ஓவர் ஃப்ளோ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறா பாருங்கள். ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ இஸ் வந்து ஒரு வெப்சைட், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. பஃபர் ஓவர் ஃப்ளோ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் பஃபர் ஓவர் ஃப்ளோ பட் ஓவர் ஃப்ளோ நான் இன் ஜென்ரல் பேசிகிட்டு இருக்கேன். சரியா, அண்ட் பஃபர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பைனரிஸை நீங்கள் மாடிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, பைனரிஸை நீங்கள் ஓவர்லோட் பண்ணுறது தான் பஃபரில் வரும். அண்ட் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவரால் கான்செப்ட். சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? பஃபர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டாக? பஃபர் எத்தனை பேருக்கு தெரியுங்க? ஈவன் இஃப் இன் பைத்தான் பஃபர் மாடிஃபயர்னு ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவாங்க, ஜீரோஸ் வந்து எம்பிட் பண்ணுவாங்க அண்ட் ஜீரோஸ் வந்து லாஸ்ட்டில் டெஸ்ட்ராய் பண்ணுவோம். பஃபர் மாடிஃபயர்ஸ் அண்ட் பஃபர் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. சரியா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான், இது ஒன்றுமே இல்லை. ஓகே, ஐ ஹோப் யூ காட் மை கிளியர் ஆன்சர். நான் என்ன எது பார்த்து பேசுகிறேன்னு. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஓவர் ஃப்ளோ அண்ட் பஃபர் ஓவர் ஃப்ளோனா ஐ ஜஸ்ட் டாக்ட் அபவுட் திஸ் திங். ஓகே, கோகுல் ப்ரோக்கு புரியல. எவ்ரி ஒன் கைஸ், ஜஸ்ட் லுக் ஹியர், எவ்ரி ஒன், buffer overflow and stack overflow or whatever the overflow is, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் ஹேக்கிங். சரியா, பிளைண்டாக இது பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து சக்ஸஸ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், அன்டில் அன்லெஸ் யூ நோ வாட் யூ ஆர் டூயிங். ஓகே, ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து நான் திருப்பி சொல்லிடுறேன், இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். பெட்டர் நீங்கள் இதில் வந்து ரொம்ப ஹெட்டை ஸ்பின் பண்ணாதீங்க. ஓகேவா, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அன்டில் அன்லெஸ் ஐ ஷோ திஸ் இன் ப்ராக்டிக்கலி. ஓகேவா, சரி, எனிவேஸ் லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஒரு சின்ன விஷயம் பார்த்து நான் இப்போ பேச போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா nativa.com. இப்போ நீங்கள் கேட்பீங்க ப்ரோ வாட் இஸ் nativa.com அப்படின்னு கேட்டிங்கன்னா, nativa.com வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னாலஜியை பேஸ்ட் எல்லா எஜுகேஷனுமே தமிழில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் நேட்டிவா. ஸோ இப்போ நான் வந்து nativa.com பார்த்தினா மெயினாக பேச போகிறேன். nativa.com அண்ட் நேட்டிவா ப்ரீமியம் கோர்சஸ், இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் nativa.com அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் பின் கமெண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை விசிட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் nativa.com அப்படின்னு சர்ச் பண்ணி, இல்லைனா வெறும் நேட்டிவான்னு சர்ச் பண்ணி கூகுளில் யூ கேன் கம் டு திஸ் பேஜ். இப்போ வந்து பாருங்கள், லெட்ஸ் டாக் அபவுட் அவர் அக்ரியேஷன்ஸ். நாங்கள் வந்து எது கூட அக்ரியேட்டடாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSMEல அக்ரியேட்டடாக இருக்கும், ஸ்டார்ட் அப் இண்டியாவில் இருக்கும், எல்லா ISO ஸ்டாண்டர்ட்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் TN கூட நாங்கள் அக்ரியேட்டடாக இருக்கோம். தீஸ் ஆர் ஆல் அவர் மெயின் கீ ஃபீச்சர்ஸ். அது மட்டும் இல்லை, நான் இப்போது ஓகே இந்த மேலே இந்த பேனர் இருக்குது, அதில் நான் வரேன் நேரத்தில். பட் லெட்ஸ் டாக் அபவுட் சம் அதர் திங்ஸ். ப்ரோ நேட்டிவா எனக்கா ப்ரோ, நேட்டிவா யாருக்கு ப்ரோ அது அப்படி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்க போகிறீங்க. ப்ரோ நான் வந்து டிசைனரு, எனக்கு நேட்டிவா செட் ஆகுமா? ஏன், கண்டிப்பாக ஆகும். நேட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லா ஃபீல்டுமே நாங்கள் நல்லா கவனமாக பார்த்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். நேட்டிவா வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் டெஸ்டர்ஸும் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரும் நீங்கள் லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க, நீங்கள் நேட்டிவாக கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். ப்ரோக்ராமராக இருக்கீங்களா, சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்களா, டிசைனராக இருக்கீங்களா, இட் கேன் பி எனி திங். ஓகே, இட் கேன் பி எனி திங் அன்டில் அன்லெஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து A to Z உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணுறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க. தட் இஸ் அவர் திங். ஓகே, ஸோ நேட்டிவா எதுக்குன்னு பார்த்துட்டீங்க, நேட்டிவா யாருக்குன்னு பார்த்துட்டீங்க. நேட்டிவா என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேட்டிவா வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் ப்ரொவைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேவா, பிளேஸ்மெண்ட்ஸ் கைடன்ஸ் அண்ட் ப்ரீமியம் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வெல், இது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேச போகிறேன். பட் வாட் இஸ் த செகண்ட் திங் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் கோர்சஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கோர்சஸ் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறேன். பட் பிஃபோர் தேட் see this journey of our learners. Journey of our learners வந்து பார்த்தீங்கன்னா you can see here we have so many students who have learned from Nativa and multiple companiesல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் you can take him. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவாவில் படித்தாங்க அண்ட் தென் கெஸ் வாட், ஐடி செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நேட்டிவாவில் படித்தாங்க, நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்காங்க, நேட்டிவாவில் படித்தாங்க, சீனியர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லேர்ன் ஃப்ரம் நேட்டிவா அண்ட் அவங்க வந்து நல்லா ஒரு ஹையர் ஸ்டேஜில் இப்போது இருக்காங்க. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்டாண்டர்ட் கோர்ஸ்.
ஸ்டாண்டர்ட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸை பார்த்து கோர்சஸ் இருக்குது. அதாவது லெட்ஸ் இமேஜின் உங்களுக்கு வந்து எனக்கு டேர்ம் எக்ஸ் மட்டும் வேணும் ப்ரோ, எனக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ஆல்ரெடி தெரியும், பட் டேர்ம் எக்ஸ் பார்த்து கொஞ்சம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்ம் எக்ஸ் பார்த்து கற்றுக்கலாம். உங்களுக்கு அப்புறம் எனக்கு ஃபுல் ஸ்டாக் தெரியும், பட் நான் காலேஜில் எஸ்கியூஎல் மட்டும் தான் படிச்சிருக்கேன், எனக்கு MongoDB கற்றுக்கணும்னா யூ காட் MongoDB கோர்ஸ் ஹியர். ஓகேவா? உங்களுக்கு வெப்சைட் பென் டெஸ்டிங் கற்றுக்கணுமா, கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோர்சஸும் வச்சுருக்கோம். அண்ட் கெஸ் வாட், இதெல்லாம் அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்கும். ₹999 ஜென்ரேட்டிவ் AI, டேர்ம் எக்ஸ் ஜஸ்ட் ₹999. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், ரைட்? தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட் நேட்டிவ் ஆஃபர்ஸ் யூ, இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸ்டாண்டர்ட் கோர்சஸ் இருக்குது அண்ட் ப்ரீமியம் கோர்சஸ் இருக்குது. இதுதான் அந்த ரெண்டு டாபிக் நான் ஜஸ்ட் இப்போ சொன்னேன்ல, நேட்டிவ் உங்களுக்கு 2 விஷயம் ஆஃபர் பண்ணோன்னு. வெல், நேட்டிவாக இது மட்டும் இல்லை, தீஸ் கைஸ் ஆல்சோ ஆஃபர் லைவ் கிளாஸஸ், இன்டர்ன்ஷிப் அண்ட் ஒர்க் ஷாப். நாங்கள் இதுவும் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கெஸ் வாட், ப்ரீமியம் கோர்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய USPA. ப்ரீமியம் கோர்சஸில் வந்து நாங்கள் கொஞ்ச நேரத்தில் லைக் பார்ப்போம். பட் பிஃபோர் தேட் வி ஆல்சோ ஹாவ் சம்திங் கால்ட் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேஷன்ஸ். ஃபிசிக்கல் சர்டிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவோம். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லேப்ஸ். கண்டிப்பாக லேப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ப்ரீமியம் லேர்னிங் மட்டும் இல்லை, ஸ்டாண்டர்ட் கோர்சஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் கெஸ் வாட், வி ஆல்சோ ஹாவ் தட். யூ கேன் see here we also have 3 different types of lab here. Then next வந்து பார்த்தீங்கன்னா why learn with Nativa. நேட்டிவாவுடைய கம்ப்ளீஷன் ரேட் நீங்களே பாருங்கள் 100% இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளீஷன் ரேட் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. ஏன்னா எல்லா கோர்ஸஸும் போரிங்காக இருக்கும், எல்லா கோர்ஸும் எங்கேஜிங்காக இருக்காது. கெஸ் வாட், எங்களுடைய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக இருக்கும் அண்ட் நல்லா இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 100% கம்ப்ளீஷன் ரேட்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தென் நேட்டிவா லாங்குவேஜ், கண்டிப்பாக நேட்டிவா அப்படின்னா நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன, அது தமிழ், ரைட்? ஸோ 100% வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டுமே இருக்கும். தென் வி ஆல்சோ ஹாவ் ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ், ப்ரொஃபஷனல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணி கெஸ் பண்ணி பாருங்கள். ஏன் கெஸ் பண்ணுறீங்க, இங்கே எழுதிருக்கு 185K ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் கெஸ் வாட், எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.9 ஸ்டார்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு இருக்கிறதுலே மெயின் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேட் சப்போர்ட். நீங்கள் லிட்ரலாக இந்த வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணி இப்போ கூட நீங்கள் சேட் பண்ணலாம். உங்களை ரிப்ளை பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக கண்டிப்பாக யாராவது அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அவர் 24/7 சேட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாக 24/7 ஆன்லேயே இருக்கும். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம். நீங்களும் கேன்வாவில் போய் க்ரியேட் பண்ணலாம். பட் நாங்கள் அப்படி கிடையாது. ஓகே, நாங்கள் வந்து எவ்ரி சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் கிரெடென்ஷியல் ஐடி, வேலிட் கிரெடென்ஷியல் URLs வந்து நாங்கள் கொடுத்துட்ருப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா ஒரு விஷயத்த, உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்க போகுது. நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது, இன்க்ளூடிங் அப்டேட்ஸ். ப்ரோ நான் 2005 வந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் ப்ரோ, அப்டேட்டே காணணும், அப்படி கிடையாது. அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும், 2025 வீடியோஸும் உங்களுக்கு வரும். அதுதான் எங்களுடைய மெயின் கீ ஃபீச்சர்ஸு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லேர்னர்ஸ் ஒர்க் அவுட். யூ கேன் see here எங்கள் லேர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா TCS, Zoho, Instamojo, Amazon இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் லேர்னர்ஸ் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see all the reviews here, nothing else, ரைட்? நீங்கள் வந்து ஒன்றா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து படிக்கலாம். Now let's talk about the main thing. நான் எதனால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் கோர்சஸ்னால தான். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கோர்சஸ் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுங்கள். வெல், ப்ரீமியம் கோர்சஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே உங்களுக்கு பிகினர் டு அட்வான்ஸ் லெவல் எடுத்து போகிறது தான் ப்ரீமியம் கோர்சஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் கெஸ் வாட், எங்களோட டாப் செல்லிங் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா CH by Nativa. You can see here ப்ரீமியம் கோர்சஸில் CH by Nativa வந்து பார்த்தீங்கன்னா டாப் செல்லிங்கில் இருக்கு. சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது எல்லாமே 50 hours ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூடில் வந்து பார்த்தீங்கன்னா we have 100% ப்ராக்டிக்கல் வீடியோஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி, ரியல் டைம் ஹேக்கிங் அண்ட் மல்டிபிள் ஸ்டஃப். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், கேப்சர் த ஃப்ளாக், மால்வேர் அனாலிசிஸ், வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங், எத்திக்கல் ஹேக்கிங், IoT ஹேக்கிங், சைபர் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் பக் பவுண்டி. இவ்வளோ டாபிக்ஸே நீங்கள் படிக்கலாம் இதில். அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டீங்க பாருங்களேன், எல்லா டாபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க்கிங் இருக்குது, எத்திக்கல் ஹேக்கிங் இருக்குது, மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஹேக்கிங் இருக்குது, Nmap இருக்குது, சோஷியல் மீடியா ஹேக்கிங் இருக்குது, பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ் இருக்குது, நெட்வொர்க் ஸ்னிஃபிங் இருக்குது, வயர்லெஸ் அட்டாக்ஸ் இருக்குது, CTF கண்டிப்பாக
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிடிஎஃப் இருக்குது, பர்ப் ஸ்வீப், வெப் ஹேக்கிங், நெக்ஸஸ், பக் பவுண்டி அண்ட் ஐஓடி ஹேக்கிங், ஆர்டினோ யூனோ, நோட் எம்சியூ, ரப்பர் டக்கி அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை. இவ்வளோ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் கெஸ் வாட், த ப்ரைஸ் இஸ் ஜஸ்ட் 4,999 rupees. ஸோ கண்டிப்பாக இதை என்ரோல் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மல்டிபிள் ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது, நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ரியல் டைம் ஹேக்கிங் இருக்குது, அதையும் நான் சொல்லிட்டேன். லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்யூச்சரில் மாடியூல்ஸ் வர வர நீங்கள் திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ண அவசரமே இல்லை. எல்லா மாடியூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நாங்கள் ஆட் பண்ணி விட்டுருவோம். தென் ஆக்சஸ் ஆன் மொபைல் அண்ட் லேப்டாப்பில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் அவைலபிளாக இருக்கும். 24/7 கால் அண்ட் சேட் சப்போர்ட் இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேஷன்ஸ் இதில் இருக்க போகுது. ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹோம் டெலிவரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். வாட் இஸ் த ரெக்குவயர்மெண்ட்? நாங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். பேசிக் கம்ப்யூட்டர் வித் மினிமம் 4GB RAM இருந்தால் போதும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் இருந்தால் போதும். நீங்கள் இந்த கோர்ஸில் தாராளமாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நேட்டிவா கோர்சஸ் அண்ட் நேட்டிவா ப்ரீமியம் கோர்சஸ். இது மட்டும் இல்லை, சைபர் செக்யூரிட்டி மட்டும் இல்லை. இஃப் யூ ஜஸ்ட் கோ டு premium.nate.com அகெயின், இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் UI/UX டிசைனிங், யூ கேன் ஆல்சோ ஃபைண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லை WordPress டெவலப்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் மல்டிபிள் ஸ்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் பேச வேண்டியது இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ.